பூதகிராம சேவையாய் பூதாத்மான்னு சொல்லுகிறார். மேலும் சுக்ர தூமோராத்திரி சதா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாய தத்ர சந்திரவசம் ஜோதி யோகி பிராப்திய நிவர்த்ததே அக்னிர்ஜோதிரः சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விரோச்சனாः. இதுல போபவன் வருவதில்லை, அதுல செல்பவன் திரும்ப வருகிறான் என் இரண்டையும் சொல்லி வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம் என்பதோட 8வது அத்தியாயம் முடிகிறது. மறுபடியும் 9வது அத்தியாயம் வந்தது. பாதி கிணற்றுக்கு வந்து விட்டோம். 9வது அத்தியாயத்திலே தன்னுடைய மகாத்மத்தை சொல்றார். ஸ்வமஹாத்மியம் மனுஷ்யத்தே பரத்வஞ்ச மகாத்மனாம் விசேஷா நவமே யோகோ ரூபா பக்தி யோகா பிரகீர்த்திதா. 9வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் விளக்கப்படுகிறது. இதைத்தான் அவர் ஆரம்பிச்சார். 7வது அத்தியாயத்திலே சொல்றேன்னு தள்ளிட்டே வந்துட்டார். நல்ல வேட 9வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். ஸ்வமஹாத்மியம் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்கிறார். இதந்து தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். இந்த உயர்ந்த ஞானத்தை உனக்கு சொல்ல போறேன். எதை தெரிந்ததால் ஆசுபமான சம்சாரத்தில் இருந்து விடுதலை அடைய போகிறாயோ அத்தை சொல்லுகிறேன். தம் பெருமையை சொல்றார். மயா ததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வஸ்திதா நஜமத்ஸ்தானி பூதானி வசமே யோகம் ஐஸ்வரம். என்னுடைய உயர்ந்த ஐஸ்வர்யத்தை பார். எல்லாவற்றுக்குள்ளும் நான் இருக்கிறேன். அனைத்தும் என்னிடத்தில் உள்ளது. மொத்தத்துக்கும் தாரகன் நான், அனைத்துக்கும் அந்தர்யாமி நான். ஆனால் நான் எப்படி தாங்குகிறேங்கிறது பார்த்தால் தெரியாது அர்ஜுனா. யோகம் இருக்கிறவனுக்கு தான் அது புரியும் என்ன தன்னுடைய பெருமைகளை சொல்லி சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி ஞானி நாமிகான். அனைத்துக்கும் படைப்பவன் நான், அனைத்தும் லயமடைவது என்னிடத்திலே தான். நஜமாந்தானி கர்மாணி நிபந்தத்து ஜெயம் ஜெயம். ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான கர்மங்களை புரிகிறேன். அது ஒரு நாளும் என்னை கட்டுப்படுத்தாது. எனக்குன்னு இருந்து எனக்குன்னு கலிக பண்ணி எனக்குன்னு யாகங்களை பண்றவன் தான் சிறந்தவன். அப்படி இல்லாமல் அவஜானந்தி மாம் மூடாஹா மனுஷிம் தர்மாஸ்ரிதா பரம்பாவஜானதா மம பூதமகேஸ்வரம். என்னை யாருன்னு தெரிஞ்சுக்காமல் வெறும் இடப்பிள்ளைன்னு பார்த்து அவமானப்படுத்துகிறார்கள் அர்ஜுனா. அவஜானந்தி மாம் மூடா மனித உடலை பார்க்கிறார்கள் விட நான் யார் மனித உடலை எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த ஞானமே இல்லாமல் செய்து கொண்டிருந்தால் மோகாசா மோககர்மானா மோகஜானா விசேதசா. இவர்கள் ஆசைப்படுறது நடக்க போவதில்லை, ஆசையே வீண். இவர்கள் கர்மம் பலிக்க போவதில்லை, கர்மமே வீண். இவர்களுடைய ஞானமே வீண். உண்மையான அறிவே இவர்களுக்கு கிடையாது. ராட்சசி மாசுரியும் செய்ய இவர்களின் மோகினியும் சீதா. அதே மேல் எதிர்த்தட்டுல சேர்ந்திருந்தாருன்னா என்னுடைய பக்தர்கள் சபதம் கீர்த்தயந்தா யதந்தச்ச கிரம்பதாக நமஸ்கந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தாக உபாசதே. எப்போதும் என்னையே வாயார பாடுபவர்களாய் கைகளாக சொல்பவர்களாய் அர்ச்சனை செய்பவர்களாய் என்னை விட்டு பிரித்தால் தாங்க முடியாதவர்களாய் இருக்கிறார்களே அவர்களே பக்தர்கள் என்று அவர்களுடைய பெருமை கடன் தெரிகிறார். 9வது அத்தியாயம் முடிய போது அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனாம் பிரதிபாததே தேஷாம் நித்யாம் யுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யஹ.